ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்லி லைஃப் ஸ்டைல். நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் தெருவில் ஒரு அக்கா, அதாவது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா வந்து சொன்னாங்க, மலை நெல்லிக்காய் அதை வந்து தினமும் பீரியட்ஸ் ஆகி அடுத்த நாள்லேருந்து சாப்பிட்லாம். அதை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட சொன்னாங்க தினமும். அதனால தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒரு செவ்வாழை பழம் அதையும் சாப்பிட சொன்னாங்க. அதனால தான் நேற்று கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் அது எப்படி தினமும் இதை குடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். முதல்ல மிக்ஸி ஜாரில் வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து அதை மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். எங்கள் வீட்டில் பெரிய மிக்ஸி ஜார் இல்லை, அதனால தான் நான் சின்னது எடுத்திருக்கேன். ஒழுங்காக அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பெரிய ஜூஸ் போடுறதுலே அரைங்க. இல்லைன்னா நம்ம முழுசாக கூட சாப்பிட்லாம். சும்மா அரைக்காமல் ஜூஸ் போட்டு குடிக்காமல் சும்மா கூட சாப்பிடலாம். நேற்று நான் அப்படி தான் சாப்பிட்டேன். சரி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமே இந்த மாதிரின்னு சொல்லி தான் சாப்பிட்டு பார்ப்போமேன்ட்டு இன்றைக்கி ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டு மிக்ஸி வந்து ஒழுங்காகவே அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வடிகட்டியுமே குடிக்கலாம். ஆனால் நான் வடிகட்டலை, சும்மாவே குடிச்சிட்டேன். உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டி குடிக்கனாலும் குடிக்கலாம், சும்மா குடிக்கலாலும் குடிக்கலாம். பார்ப்பேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ஒரு 30 நாளைக்கு பார்ப்போம், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது குடித்து முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி போட்டிருந்தேன். அதெல்லாம் துவைச்சி நம்ம காய போடணும். எங்கள் வீட்டு பூனைக்குட்டி பால்குடி துவைச்சி காய போட்டுட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் காய போட்டாச்சு. எங்கள் வீட்டில் வாங்கின ரோஸ் செடி வாங்கி நல்லாவே பூத்துட்டு அதனால் வெட்டி விட்டுருந்தேன் நேற்று. நான் சும்மா உங்கள்கிட்ட காட்டுறேன். வெட்டி நல்லா இந்த செடி நல்லா வெட்டி விட்டு நல்லா தளிர் வந்திருக்கு. செம்பருத்தி மரம் வச்சிருந்தோம். முன்னாடி வேலை நடக்கிறனால எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:50. நான் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்க மாட்டேன். தினமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னதுனால வாக்கிங் போவேன். நான் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போவேன். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நான் வாக்கிங் போவேன். நைட்டு மத்தியானம் தூங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் வாக்கிங். எல்லோரும் காலையில் தான் வாக்கிங் போகணும்பாங்க. நான் அப்படி கிடையாது. கிடைக்கிற டைம்லாம் வாக்கிங் சும்மா வீட்டுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் அங்கேருந்து இங்கேருந்து அங்கேருந்து சும்மாவே நடப்பேன் வீட்டுக்குள்ளே. டைம் பார்த்திங்கன்னா 1:15. அது வரைக்குமே நான் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் நடந்தேன். வாக்கிங் மாதிரி தான் வீட்டுக்குள்ளேவே. நடந்து முடிச்சுட்டு அப்புறம் நேற்று வந்து அம்மா வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய மதியானம் வரைக்கும் வேலைகள். இனிமேல் வந்து சாயங்காலம் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸும் இதேமாரி ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே நடப்பேன். நடந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு அதோட என்னோடய வேலை முடிஞ்சு. நாளைக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.